ஹாய் வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷோட. நான் உங்களோட வெங்கட். இன்னைக்கு சூப்பரான ஒரு டாபிக்கோட மீட் பண்ணிட்டு இருக்கேன். சார் நான் வேலைக்கு போயிட்டேன் சார். அந்த வேலையில வந்து எனக்கு நல்ல சம்பளம் இல்லை சார். அதிகமான சம்பளத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோங்க இன்னைக்கு வீடியோலங்க. ஏன் கம்மியா நம்ம சம்பாதிக்கிறோம், அதிக சம்பளம் எப்படி வாங்குறது, என்ன செய்யணும், அதுக்கு எப்படி செய்யறது, இந்த 4 விஷயத்த பார்க்கறது தான் இந்த வீடியோங்க. நிறைய பேர் வந்து இதை பத்தி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான வீடியோ தான் நான் போட்டுட்டு இருக்கேங்க. ஸோ நான் உங்களோட வெங்கட்ங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லைக் இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமா பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நாம எப்படியோ ஒன்று அடிச்சு பிடிச்சி வேலைக்கு போயிட்டேங்க. ஆனா அந்த வேலையில வந்து எனக்கு சரியான சம்பளம் இல்லை, சரியான ரெகக்னேஷன் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு இங்க லட்சக்கணக்கான பேர் புலம்பிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ ஒன்று இழந்துட்டு இருக்கோங்க. அந்த ஏதோ ஒரு விதம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. இந்த சேனல் காஷிவ் இன்ஃபோடெக் பார்த்தீங்கன்னா வந்து, வேலை தேடிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும், வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குற ஒரு சேனலாக தான் இது இருக்குங்க. பியூர்லி டெக்னிக்கல் ரிலேட்டடா, நிறைய ஹெல்த் ரிலேட்டடா வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணுன்றதுக்காகவே நான் உருவாக்கப்பட்டது சேனல் தான் இதுங்க. ஸோ நான் உங்களுடைய வெங்கட் ஃப்ரம் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனிங்க. காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற நம்மள கம்பெனி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இன்டர்ன்ஷிப் அண்ட் கோர்சஸ் மூலமா வேலை தேடிட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து உதவுறது தான் எங்களுடைய வேலையங்க. ஓகேவா? ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் இன்டர்ன்ஷிப் அண்ட் கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்டர்ன்ஷிப்னா என்ன சார்? நான் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் அங்க படிச்சுட்டு அங்கேயே டெக்னாலஜி ப்ரிப்பேர் பண்ணி, ப்ராஜெக்ட் பண்ணி, ப்ரொஃபைல பில்ட் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது மூலமா வேலைக்கு போறதுங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க எப்போ வேணா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க. அண்ட் ஒரு வேலை காண்டாக்ட் ஃபோன் எடுக்கலாம், கவலைப்படாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லையா மெயில் பண்ணலாங்க, kashiv.info@gmail.com. வெப்சைட்டுக்கு போங்க, அங்க இருக்குங்க மெயில் ஐடி அனுப்புங்க. 5 நிமிஷத்துக்கு வரும்போது நான் மெயில் ரிப்ளை போட்டுக்கிட்டே இருப்பேங்க. ஓகேவா? நீங்க என்கிட்ட டைரக்டா பேச முடியும். எப்படி சார் பேச முடியும்? இதுதான் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. ஸோ இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்க எப்போ வேணா என் கூட பேசுங்க, நான் உங்க கூட பேச ரெடியா இருக்கேங்க. ஓகேவா? ஸோ காஷிவ் இன்ஃபோடெக் மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல கம்பெனிஸாக பிளேஸ் ஆயிருக்காங்க. எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. நீங்கள் மென்மேலும் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க. சரி, ஓகே. ஸோ டு தி கம்பெனிஸ் அண்ட் ரெக்ரூட்டர், இந்த வீடியோவை ரெக்ரூட்டர்ஸோ கம்பெனிஸோ யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கோம். உங்கள் கம்பெனியில் ஓப்பனிங் இருந்தால் காஷிவ் இன்ஃபோடெக் உங்களுக்கு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோங்க. ஓகேவா? எந்த சார்ஜும் நாங்கள் பண்ண மாட்டோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்க, முதல்ல வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே நான் உங்களோட அண்ணன்றதை மறந்துடாதீங்க. அண்ணா நல்லா இருக்கீங்கன்னு ஃபோனில் கேளுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ட்ரீட் மீ ஆஸ் எ பிரதர். ஓகேவா? உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க, என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவினாலும் பண்ண ரெடியாக இருக்குங்க. கெரியர் பிரேக்கு, நான் வந்து ரொம்ப வருஷமா வேலை செய்யலை சார், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவியும் பண்ணுறேங்க. அட்லீஸ்ட் கைடாவது பண்ணுறேங்க. ஓகேவா? என்னால் முடிஞ்ச உதவி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, ஓகே, வாங்க நம்ம கதைக்குள்ள போகலான்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து அதிக சம்பளத்தை எப்படி சம்பாதிக்கிறது தான் பார்க்க போறோங்க. ஓகேவா? சரி, பார்த்துடலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக நிறைய நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. வேலைக்கு போறதுக்கு, வேலையில நிக்கிறதுங்க. சரி, நம்ம வெற்றி அடையிறது நம்மளோட எண்ணம் இல்லையா? அந்த வெற்றி அடையினா வந்து ஏன் கம்மியான சம்பளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து நம்மளோட படிப்போட தகுதி. ஒரு டிகிரி நீங்க படிச்சிருப்பீங்க, அதோட நின்றாதீங்க, வேற ஏதாவது படிக்கலாமான்னு தேட ஆரம்பிங்க. இங்க ஊருக்கு ஒரு டிகிரி எல்லாம் போடுவாங்க, ஜென்யூனான டிகிரியானு பார்த்து அந்த டிகிரியை படிச்சு வச்சுங்க. படிப்போட தகுதியை, உங்களோட தகுதியை அதிகப்படுத்துங்க. 2வது தொழில்நுட்ப முன்னேற்றங்க. இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. புதுசு புதுசா கத்துக்க பாருங்க. சரிங்களா? அதை பயன்படுத்துறோமோ இல்லையா தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையாங்க. உங்களுக்கு இன்டர்நெட்ல 1 GB டேட்டா இருக்கு, 2 GB டேட்டா இருக்குன்னா யூடியூப்ல ஒரு பிரியாணி சாப்பிட்றத பாப்பீங்க. 7 மணி அவன் பிரியாணி சாப்பிடலாம், உனக்கு என்னங்க பெனிஃபிட்? அதை பாக்குறதுனால நம்ம மக்கள் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியலங்க. ஓகேவா? அந்த மாதிரிதான் வந்து நம்ம வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்களா? ட்ரால்ஸுங்க, பிராங்குங்க, பிரியாணி சாப்பிட்றது, பைக்ல ஒருத்தன் போவான், டூர் போறது, இதைத்தாங்க நம்ம பாக்குறோம். சரிங்களா? யாருமே வந்து
தொழில்நுட்பம் டெக்னாலஜி நம்ம கத்துக்க மாட்டேன்றோம். ஓகேவா? அடுத்தது அறிவை மேம்படுத்துதல்ங்க. படிப்பு சம்பந்தமா தேடு, படிங்க, ப்ரொஃபைல பில்ட் பண்ணுங்க. நம்ம எந்த அளவு நம்ம மென்மேலும் வளர்றோமோ, நம்மளோட அறிவு வளர்றோமோ அந்த அளவு நீங்க ஜெயிப்பீங்க. அடுத்தது வந்து வேறுபட்ட விஷயங்கள். கம்பெனில எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காத, வேற ஏதாவது இதை தவிர எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்க பாருங்க. உன்னோட ப்ரொஃபைல் பெரிய சாகணும்னா, அடுத்த ப்ரமோஷன் வரணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கம்பெனில இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அண்ட் உண்மையான உழைப்பு, எப்பவுமே உண்மையான உழைப்புக்கு வேல்யூ இருக்குங்க, கண்டிப்பா இருக்குங்க. ஷார்ட்கட்ல போறவன ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம், உண்மையான உழைப்புக்கு எப்பவுமே வேல்யூ இருக்கும். உனக்கு ஒரு நிம்மதி இருக்கும், நீங்க ஜெயிப்பீங்க, நம்புங்க. கீழ்மட்ட வேலை, கிரவுண்ட் லெவல் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்காதீங்க. சார் நான் படிச்சது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்காத. நம்ம கிரவுண்ட் லெவல் ஒர்க்ல இருந்து அடுத்த லெவலுக்கு மேல எப்படி டெவலப் ஆகுறது, ப்ரமோஷன் எப்படி வாங்குறது, அது மாதிரி தேடுங்க. ப்ரமோஷன்லாம் வாங்கினீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க மூவ் ஆயிடலாங்க, சேலரி அதிகமாயிடும். சிம்பிள் தானுங்க. இது எல்லாமே இன்டர் ரிலேட்டடா இருக்கும், அது மாதிரி புரிஞ்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து அதிக சம்பளத்தை எப்படி சார் வாங்குறது, அதை சொல்லுங்க சார். நான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டெக்னாலஜி, தொழில்நுட்பம்னு சொல்றோம் இல்லையா, அந்த தொழில்நுட்பத்தை நீங்க கத்துக்கணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சார் முதல்ல கம்ப்யூட்டர் பேசிஸ்ல இருக்கிற எல்லாமே கத்துக்குங்க. ஓகேவா சார்? எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லையா சார், நான் மெக்கானிக்கல் வந்து ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர் வச்சுட்டு இருக்கேன். அட சும்மா தெரிஞ்சுக்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, மொபைல் யூஸ் பண்றீங்களா, தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாதுங்க. அடுத்தது எந்நேரமும் உங்க வளர்ச்சியை பத்தி திங்க் பண்ணும். இப்படியே நம்ம இருந்துடக்கூடாதுங்க. அடுத்து நான் என்ன பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன், எங்க போறேன், எவ்வளவு சம்பளம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்ற உங்களோட வளர்ச்சியை பத்தி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணுங்க. அடுத்தது வந்து தப்பான ஃபீல் இருப்பீங்க. சார் நான் படிச்சது ஒண்ணு, இப்போ ஒர்க் பண்றது ஒண்ணு சார், தயவு செஞ்சு அப்படி இருந்துடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா வந்து உங்க லைஃப், கேரியர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுங்க. நீ கண்டிப்பா உங்க படிச்ச ஃபீல்டுக்குள்ள நுழைய பாருங்க. அப்படிலாம் ட்ரீம் ஜாப், நல்ல சம்பளம் கொடுப்பான், அதுல நுழைய பாருங்க. அடுத்து வந்து நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மைங்க. சார் எனக்கெல்லாம் வருமா சார்? கண்டிப்பா வருங்க. எல்லாரும் பண்ணும்போது நான் ஏங்க பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உங்களால முடியுன்ற தன்னம்பிக்கையை உருவாக்குங்க. அண்ட் தப்பான வழிகாட்டுதல்ங்க, இந்த ராங் கைடன்ஸ்ல தான் வந்து நிறைய பேர் வாழ்க்கையை வீண் பண்ணிடுறாங்க. ஸோ தப்பான வழிகாட்டுதல், சரியான பெஸ்டான எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க நான் என்ன பண்ணணும்ட்டு. அவங்க சொல்றத கண்ணு மூட்டத்தனமா பண்ணுங்க, நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. அண்ட் ஃபைனலா வந்து இன்னைக்கு நமக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனையை முடிச்ச உடனே அந்த பிரச்சனை, அதை முடிச்ச உடனே இந்த பிரச்சனை, லைனா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கான பாதைகளே உங்களுக்கு தெரியாம போயிடுங்க. பிரச்சனை நோக்கி மட்டுமே ஓடாதீங்க, அதை தாண்டி அதுக்கான தீர்வுக்கான வழிகளை தேட ஆரம்பிங்க. உங்களோட சோம்பேறித்தனத்தை விட ஆரம்பிங்க. இது எல்லாமே பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. சார் என்னதான் சார் செய்யணும், அதை சொல்லுங்க சார். அப்படின்னா வந்து நாம வந்து ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு தேவையான ப்ராஜெக்டை பண்ணுங்க. ஓகேவா? சோ அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்னு தெரிஞ்சுங்க. உனக்கு என்ன தெரியும் தெரிஞ்சுங்க. அடுத்தது உனக்கு என்ன தெரியாதுன்னு தெரிஞ்சுங்க. உனக்கு என்ன தெரியாதுன்னு தெரிஞ்சாதான் அதை நோக்கி நம்ம ஓட முடியும், அதை நம்ம ப்ரொஃபைலா பில்ட் பண்ண முடியுங்க. சோ என்னதான் சார் பண்ணணும் வந்து, முதல்ல வந்து உனக்கு என்ன தெரியும், அடுத்து உனக்கு என்ன தெரியாது, நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும், தெரியாது நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அதனால எனக்கு என்ன பெனிஃபிட், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது. இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஈஸியா ஜெயிச்சிடலாங்க. ஓகே, இந்த 4 விஷயங்களை தேட ஆரம்பிங்க. அண்ட் ஃபைனலா வந்து இதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. நீங்க வந்து ஒரு ஃபீல்டை சூஸ் பண்றியா, அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னை தயார்படுத்திக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணணுமா பண்ணிக்கோ, எல்லாமே பண்ணிட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ஃபீல்டை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கணுங்க. அதுக்கு ஒரு ரெஸ்யூம்லாம் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்ளை பண்ணி ஜாபுக்கு வேலைக்கு ஈஸியா போயிடலாங்க. உங்களோட கனவை நோக்கி ஓடுங்க, நீங்க ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து என் கனவு இதுதான், நான் இதுதான் ஆக போறேன்னு முடிவு பண்ணி அதை நோக்கி ஓடிட்டே இருங்க. அந்த ஃபயர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஓகேவா? கனவு என்பது உறங்கும் போது வருவது அல்ல, நீ விழித்திருக்கும் பொழுது உன்னை தூங்க விடாமல் தடுப்பதுதான் கனவுன்னு சொல்லுவாங்க, அப்துல் கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க. ஸோ இதை பத்தி நிறைய டீட்டெயில் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க்குக்கு போங்க, kashivinfo.com/internship. அந்த லிங்க்குக்கு போயிட்டீங்கன்னா இங்க நிறைய இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குங்க. என்னெல்லாம் படிக்கலாம், நீ எந்த ஃபீல்டா இருந்தாலும் படிக்கலாங்க. ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், லைக் இதுங்க, லைக் டிப்ளமா, எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே இருக்குங்க. போய் பாருங்க, பார்த்துட்டு அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்தது இங்க பாருங்களேன், சில லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். இன்டர்வியூல என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஸ்டின் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாம எப்படி பதில் சொல்ல போறோம், அதை பத்தி டீட்டெயிலாக இங்க இருக்கு பாத்தீங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்டிடியூட்லாம் இருக்குங்க. அதாவது இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்ல வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கேள்விலாம் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றது படிச்சுக்கலாம். ரெஸ்யூம்ஸுங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாங்க. இதெல்லாமே லிங்க் நிறைய இருக்கு, போய் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து லெட்டர், நான் இன்டர்வியூ அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த ஜாப் லெட்டர்லாம் எப்படி டைப் படிக்கிறது. அண்ட் ரெஸ்யூம்ஸுங்க, என்ன மாதிரி ரெஸ்யூம்லாம் நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்யூம் பில்ட் பண்றதுங்க. அடுத்து வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்றது, இதை பத்தி டீட்டெயிலா எல்லாமே நான் போட்டிருப்பேங்க. எங்க போகணும், kashivinfo.com/internship இந்த லிங்க்குக்கு போய் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க.
வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறேங்க. இந்த நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் ஃப்ரக். நன்றி.